இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரிஃபைட் பிஎன்எல் 13th அக்டோபர் அவென்யூ சூப்பர் மார்ட் டிமார்ட்டுங்கிற கம்பெனியை பிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை நான் 6th அக்டோபர் அன்னைக்கு ஒரு தடவை வாங்கியிருக்கேன். ரிமைனிங் 3 days வந்து கண்டினியூஸாக ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்குறேன். 13th அக்டோபர் அன்னைக்கு இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை பிக் பண்ணினதுக்கு ரீசன் வந்து பர்ஃபெக்டான ஒரு இம்பேலன்ஸ் வந்து நான் பார்க்குறேன். அதாவது இங்கே இருக்கிற கேண்டில் நீங்கள் பாருங்கள். 14th ஆகஸ்ட் அன்னைக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு குட்டி கேப் அப் கொடுத்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலிங்கிறது இதை நான் சொல்கிறேன். இது ரேலி, இது ஒரு பேஸு. இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு ரேலி ஃபார்ம் ஆகுது. இந்த ரேலி பேஸ் ரேலியில் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணுதுன்னா அது அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம டிமாண்ட் ஜோனுன்னு வச்சுக்கலாம். இந்த ஜோன் வந்து டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் அகெயின் ஃபால் ஆகுதுன்னா இந்த ஃபால் ஆன இடத்துலேருந்து மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இப்படி போகுங்கிறது என்னோட அசம்ஷன். இதில் ஏன் எக்ஸிட் ஆனேங்கிறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரீசன் இருக்குது. நான் கேண்டில் ஸ்டிக்கை ரீப்ளே பண்ணினேன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ளூ லைன்கிறது நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பை ப்ரைஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 தடவை வாங்கியிருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் ப்ளூ லைன் போட்டேன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து பார்க்க முடியாது. அதனால் ஆவரேஜ் பண்ணினதை நான் சொல்லிட்டேன். எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோங்கிறது கீழே ட்ரேட் சம்மரியில் உங்களுக்கு கிடைச்சிரும். என்னோட ஆரஞ்சு லைன் வந்து என்னோட எக்ஸிட் லைன். நான் இந்த ஸ்டாக்கை நான் ரீப்ளே பண்ணுறேன் கேண்டில்ஸை. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு. நம்ம எப்பயுமே ஓப்பன் ப்ரைஸில் வாங்குவோம், வாங்கிட்டு வெயிட் பண்ணுவோம். எனக்கு பர்ஃபெக்டாக இந்த டிமாண்ட் ஜோன் ஃபில் ஆனனால நான் நெக்ஸ்ட் டே ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகிடுச்சு. ஆவரேஜ் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு குட்டி ஸ்விங் லோ வந்து குடிச்சிருச்சு. ஸோ என்னோட அசம்ஷன் இப்போ நான் வச்சிருக்கிற இடத்துலேருந்து கீழே போகாதுங்கிறது என்னோட அசம்ஷன். அகெயின் இந்த இடத்துலேருந்து கீழே போகாதுன்னு என்னோட அசம்ஷன். நெக்ஸ்ட் டே நான் கேண்டில் ஓட்டுறேன். அதே இடத்துல ப்ரைஸ் லோவை டச் பண்ணிவிட்டு அங்கேயே ப்ரைஸ் நிற்குது, மேலேயே போகலை. தேர்டு டேயும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி குட்டி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் அசம்ஷன் இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த ப்ரைஸ் டிமார்ட்டில் மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டுக்கு வருவோம்னு சொல்லி. ஆனால் எப்பயுமே பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இல்லைனா ஒரு நேரோ ரேஞ்சாக ஃபார்ம் ஆகும்போது அது மேலே பிரேக் ஆகுமா இல்லை கீழே பிரேக் ஆகுமான்னு யாராலையும் சொல்ல முடியாது. மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் வருவோம், கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம லாஸில் வந்துடுவோம். நான் நெக்ஸ்ட் டே கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். இப்போது என்னோட டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்துடுச்சு. ஆனால் ஒரு கிளியராக வந்து ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை தான் வந்து நான் விக்குன்னு சொல்லுவேன். இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர். இந்த இன்வெர்ட்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் இதுக்கு மேலே போகலைங்கிறது எனக்கு கன்ஃபார்ம். இதுக்கு மேலே மார்க்கெட் போகுங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை. செல்லர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பெரிய விக்கு ஃபார்ம் ஆகுதுங்கிறனால நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரியே செல்லர் உள்ளே வந்தனால அன்னைக்கு டேயில் வந்து மார்க்கெட் சூப்பராக வந்து டவுன் ஆகிடுச்சு. ஒரு 2.73% டவுன் ஆகிடுச்சு. பட் நான் வந்து இந்த ரெட் கேண்டிலில் ஓப்பன் ப்ரைஸ்லேயே நான் செல் பண்ணிடுவேன். இந்த பெரிய இந்த 2.73 டவுன்ஃபால் நமக்கு வராது. இந்த குட்டி கேப் டவுன்லேயே நம்ம வெளியே வந்துடுறோம். பட் நான் ஒரு 4 நாள் தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்கினனால இந்த ஸ்டாக்கில் எனக்கு நல்ல ஒரு 2000 3000 ருபீஸ் வந்து லாஸில் போயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த ஸ்விங்கை நம்ம எர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த டிமாண்ட் ஜோன் ஃபெயிலியர் ஆக போகிறதுங்கிறதையும் நம்ம இந்த இன்வெர்ட்டர் ஹேமரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதை மாதிரி ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறம் ஹோப்பில் உட்காந்துருக்கிறது அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்ஸ் இன்வெர்ட்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகுதா, செல்லர் உள்ளே வந்துட்டாங்கங்கிற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஸ்டாக்கை ஓப்பன் ப்ரைஸில் வித்துட்டு வரது தான் வந்து புத்திசாலித்தனம். அதை தான் நான் இந்த ட்ரேட்லேயே நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரேடு எப்படியெல்லாம் போயிருக்குங்கிறத நான் சும்மா ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ டிமாண்ட் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஒரு வேளை இந்த ட்ரேடில் நான் உட்காந்துருந்தேன், அதாவது இந்த இடத்துல நான் விற்காமல் உட்காந்துருந்தேன்னா எவ்வளோ தூரம் லாஸ் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஸோ early-ஆ நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஃபெயிலியர் வருதுங்கிறனால அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. அது 3000 லாஸ்னா 3000 லாஸோட போகட்டும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நேரோ ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த விட்ட காசை நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இங்கே கேம். இந்த கேமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள் இருப்பீங்க. நான் ஒரு 7 வருஷம் சஸ்டெயின் பண்ணிட்டேன். இனிமேல்ட்டு எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறேங்கிறத என்னால் சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி போகுங்கிறது. பட் ஒரு 7 வருஷம் என்னால் நீந்த முடிஞ்சனால என்னால் தொடர்ந்து நீந்த முடியுங்கிறது வந்து
என்னோட மறுபடியும் என்னோட ஸ்ட்ராங் ஹோப், என்னோட ஸ்ட்ராங் அசம்ப்ஷன். இதுல நான் ஃபெயிலியரும் ஆகலாம், சக்சஸும் ஆகலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். நான் நெறைய கத்துக்கிட்டோங்கிறத வந்து என்னைக்கும் நம்ம நினைக்காம, இன்னைக்கு தான் நம்ம மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு வரோங்கிற மாரி நீங்க ட்ரேட் பண்ணினீங்கன்னா, என்னைக்குமே நீங்க ஒரு பெட்டரான ட்ரேடரா இருப்பீங்க. இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார், விஜய் அவங்கள மாரி தான். எப்ப நான் படம் பண்ணினாலும், நான் ஜெயிலர் பண்ணினாலும், நான் இப்ப தான் படம் பண்றேன்னு ரஜினி சார் சொன்னாங்க. கில்லி பண்ணும்போது விஜய் சார் அதுதான் சொன்னாங்க. நான் படம் பண்ற மாரி தான், நான் எல்லா படமும் ஏத்துப்பேங்கிற மாரி. அதே மாரி தான் ட்ரேடரும். நீங்க என்னைக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், பொசிஷன் சைசிங் வந்து நீங்க கம்மியா வைக்கணும். ஒரு ட்ரேட்ல லாஸ் ஆயிட்டா உங்களோட கேப்பிட்டல் டோட்டலுமே லாஸ் ஆகுற மாரி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் நான் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வருவேன். நான் நெக்ஸ்ட் டே திருப்பி நான் ட்ரேட் பண்ணுவேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன்லயும் நீங்க மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.